ஐயோ போலீஸ் நிப்பாட்டுறாங்க. நான் சொல்ல மாட்டேன், சொன்னால் பிரச்சனை வந்துடும். சேட்டா லெஃப்டில் போகாத சேட்டா. மூணாறு போயிட்டுருக்கோம் இடுக்கி வழியா. ப்ரோ லிஃப்ட்டு கேட்குறாரு. பைக்கு பிடிக்குமா? கேரளாவில் அலப்பியை பார்த்த மாதிரியே இருக்குல்லங்க. 2 சைடு பாருங்கள், 2 சைடுமே ஏரியா இருக்குது. நடுவில் ரோடு. சூப்பரான இங்கே ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாம் கப்புள்ஸாக இருக்காங்க. போட்டிங்லாம் கூட்டிகிட்டு போவான்னு நினைக்கிறேன் கைஸ். இன்னும் எத்தனை கிலோமீட்டர்? 162 கிலோமீட்டர்ஸுங்க நம்ம தமிழ்நாடுக்கு. ஐயோ நல்ல வேலை புளியை பார்க்கலாங்க. கேரளா ஃபிகரை பார்த்தோன்னே ரோடை விட்டோம் பாருங்க. பசிக்குதுங்க. கேரளா பாய் நான் போயிடுறேன்டா, விட்றா, நான் திருச்சி வரைக்கும் போகணுன்டாங்க. ஸ்ட்ராபெரி மரம்னு நினைக்கிறேங்க. கேரளா பாய்ஸ் ஸ்ட்ராபெரி இல்லாமல் வளர்க்குறீங்க. லாக் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக தாங்க இருக்குது. எப்படி தான் லடாக்லாம் போகிறாங்களோ. இப்போ ஓரளவு சிட்டிக்குள்ளே வந்துட்டோம்னு நினைக்கிறேங்க. அடர்ந்த காட்டுக்குள்ளே கிராமத்துக்குள்ளே பூந்து இப்போ சிட்டிக்குள்ளே வந்துட்டோம். இன்னும் எத்தனை கிலோமீட்டர்? அலுவா மூணார். இன்னும் 13 கிலோமீட்டருங்க. கோத்தமங்கலம். கேரளா கவர்மெண்ட் மெயின் ரூட்டெல்லாம் செம்மையாக போட்டு வச்சுருக்காங்க. மெயின் சிட்டி ஏரியாவில் மட்டும் வேற லெவல் பண்ணி வச்சுருக்காங்க. கழுத்து வலிக்குது காய்ஸ். ஸோ நம்ம மூணாரை நோக்கி போயிட்டுருக்கோங்க. இன்னொரு 80 கிலோமீட்டர்ஸ் காமிக்குது. தேனி போகிறதுக்கு இன்னொரு 120 காமிக்குதுங்க. ஸோ கைஸ் கேரளாக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டு தான். இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி மரம்னு நினைக்கிறேங்க. ஏதாச்சும் பூச்சி கடிக்கிறாமல் இருக்க கொசுவலை மாதிரி போட்டு வச்சுருக்காங்க கைஸ். அடுத்து மூணாரில் போய் ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு அப்படியே தேனி போயிட்டு தேனிலேருந்து திருச்சிக்கு போயிடலாங்க. இன்னும் ஒரு 250 கிலோமீட்டர்ஸ்னு நினைக்கிறேன். டயர்டா நமக்கா அப்படின்ற மாதிரி தான் யோசிக்க தோணுது. யாராக இருந்தாலும் நம்ம விட மாட்டாங்க. ரோடு பக்காவாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி ரோட்டில் எவ்வளோ ஸ்பீடை இழுத்து டைமை சேவ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம ஹில்ஸில் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாங்க. அதனால தான் இவ்வளோ வேகமாக போயிட்டுருக்கேன். மினிமம் வெயிட்டிங்க. எவ்வளோ குவாலிட்டியான ரோடு தாங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. அடிச்சு நவுத்திட்டு போயிட்டே இருக்கலாம். என்ன மாதிரி தாங்க இஎம்ஐயில் பைக் வாங்குங்க, கடனை வாங்குங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். கடன் எப்போ வேணாலும் அடிச்சிக்கலாங்க. டைம் போனால் திரும்பாது, இளமை போனால் திரும்பாது கைஸ். அதான் உண்மை. எந்தவித கவலையும், எந்தவித கஷ்டமும், எந்தவித பொறாமையும் இல்லாமல் இருந்தால், நல்ல எண்ணங்கள் இருந்தால் லைஃப் நம்மளை அழகான பாதைக்கு கூட்டிகிட்டு போவோம் கைஸ். நம்ம அதிரம்பள்ளி டு மூணார் ரோடுங்க. ரம்புட்டான் பழம் நிறைய வைக்கிறாங்க, வாங்கிட்டு போவோமாங்க. ஐயோ ½ kg எவ்வளோ? ½ kg புரியல. ½ kg 100 ரூபாயா? அரை கிலோ தாங்க. ஸோ கைஸ் ரம்புட்டான் பழம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மூணாறு ஏறுறதுக்கு முன்னால் ஒரு ஹில் ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ இன்னும் ஒரு 60 கிலோமீட்டர்ஸ்னு நினைக்கிறேன். அப்படியே போயிட்டே இருக்கும்போது ஒரு இளநீ கடையை பார்த்தேன். சேட்டா நல்லா ஒரு இளநீங்க வெட்டி கொடுத்தாப்புல. நல்ல வேலைங்க. சிங்கிள் ட்ரிப்லேயே நிறையா விஷயங்களை நம்ம கேதர் பண்ணிக்கிட்டாச்சு. ப்ளஸ் நிறையா பிளேசஸ்க்கும் போயாச்சுங்க. இது மாதிரி தாங்க ஒவ்வொரு ட்ரிப்பும் அமையணும்னு ஆசைப்பட்றேன். செம்ம ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள் ரோடு. இப்போ தான் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வாவ் செம்ம பாசிட்டிவ் வைப்புங்க. ஸோ நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும் கைஸ். ஸோ கைஸ் நம்ம கோப்ரோ நம்மளை பழி பண்ணுதுங்க. நல்லா தான் வந்துட்டு இருந்தது நேற்று ஈவினிங் வரைக்கும். நேற்று ஈவினிங்லேருந்து ஏதோ ஸ்ட்ரகிள் பண்ணுதுங்க. பட் ஆனால் இங்கே பாருங்கள் வியூ பாயிண்ட்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். மூணாறு போயிட்டுருக்கோம். இப்போ இடுக்கி வழியாக அதிரம்பள்ளியிலேருந்து ரைடை ஸ்டார்ட் பண்ணாங்க. சரியான மலையாக இருக்குங்க. இந்த சைடு ஃபுல்லாகவே மரமாக இருக்குது, அந்த சைடு ஃபுல்லாகவே மொட்டையாக இருக்குது. பாறையும் கரண்டு மரண்டுமாக இருக்குது கைஸ். அந்த சைடு லெஃப்ட் சைடு இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசு பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள் மேலே மலை. ஸோ கோப்ரோவில் ரெக்கார்டாக என்னன்னே தெரில கைஸ். நான் சட்டு கொள்ளறினே வரேன். இன்னும் நம்ம டெஸ்டினேஷனுக்கு, அதாவது டெஸ்டினேஷன் அப்படின்னா நம்ம வீடு இல்லைங்க, தேனி தான். தமிழ்நாட்டுக்கு போக இன்னும் 100 கிலோமீட்டர் இருக்குது கைஸ். ஸோ அது வரைக்கும் இப்படியே பேசிக்கினே பொறுமையாக போக வேண்டியதான். வேறு வழி இல்லை கைஸ். ஃபுல்லாகவே காடு ஹில்ஸு சூப்பராக இருக்குங்க. வேலெட்டில் சுத்தமாக மணி இல்லைங்க. ஆனால் பல நினைவுகளோடு நான் வீட்டுக்கு திரும்பி போயிட்டுருக்கேன் இப்போதைக்கு. காய்ஸ் காலையிலேருந்து இது மாதிரி ரோடு இது மாதிரி காடை பார்த்து என்னோடய கண்ணும் டயர்டாயிடுச்சு, இந்த கேமராவும் டயர்டாயிடுச்சு காய்ஸ்.
லெஃப்டில் பார்த்தீங்கன்னா பெரியாறுன்ற ஒரு ரிவர் இருக்குல்லங்க, அந்த ரிவர் ஓடிட்டுருக்கு கைஸ். அங்கே பாருங்கள், தெரியுதுல்ல, கூகுள் மேப்பில் பாருங்கள், நல்லா தெரியும். பெரியார் ரிவர் லெஃப்டில் ஓடிது. அது மேற்க நோக்கி போய் அரபிக்கடலில் கலக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். ஸோ எங்கே உருவாகுது அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டிலையா இல்லை கேரளாவிலையா சரியாக தெரில. ஹிஸ்ட்ரியில் படித்ததெல்லாம் மறந்து போச்சுங்க. சாரி, ஹிஸ்ட்ரின்ற பாருங்க, ஜியாகிரஃபி. ஸோ கைஸ் இங்கே பாருங்கள், மூலிகை வாசம் வேலை தூக்குது. பியூர் ஆக்சிஜன் கிடைக்குதுங்க. நம்ம சிட்டி சைடு பொல்யூஷனை பார்த்து இந்த மாதிரி இடத்துக்குலாம் வரும்போது எனக்கு ஏதோ சொர்க்கத்துக்கு வந்த மாதிரியே ஃபீல் ஆகுது கைஸ். அப்பா செம்ம ஃபீலிங்க. இங்கே பாருங்கள், யானை இருக்க மாதிரியே ஃபீலிங் ஆகுது. பட் ஆனால் ஒரு யானையும் பார்க்க முடியலங்க. ரைட் சைடில் போனால் ஒரு 30 கிலோமீட்டரில் இடுக்கி வருது. ஸோ நம்ம மூணாறு தான் போகிறோம், டைம் இல்லை. அந்த பெரியார் ரிவர் வந்துச்சுலங்க லெஃப்ட் சைடு, அதை கிராஸ் பண்ணி இப்போ ரைட் சைடு போயிட்டுருக்கோங்க. இங்கிட்டு பாருங்கள், பெரியார் ரிவர். அப்பா கேரளாவை சுற்றி பார்க்கணுன்னா 2 மாதம் கூட பத்தாது போல் கைஸ், அவ்வளோ ஏரியாஸ் இருக்குது. மூணாறு ஒரு 22 கிலோமீட்டர் தான் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம மூணாறு போனோம் அப்படின்னா வீட்டுக்கு போக கொஞ்சம் லேட்டாயிருங்க. ஸோ கைஸ் நம்ம மூணாறு போகாமல் மூணாறு அவுட்டர்லேயே போயிட்டு நம்ம ஊருக்கு போக போகிறோம். ராஜகாடாங்க, அதை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம் இப்போதைக்கு. 6 மணிக்கு மேலே போனால் எந்த ஹில்ஸ்லேயும் அலோடு இல்லை. ஸோ வந்து நம்ம மூணாறு போகலைங்க. போடியை ரீச் பண்ணுறதுக்கு 6 மணிக்கு மேலே ஆயிரும்னு நினைக்கிறேன். அதாவது போடி நாயக்கனூர், அதை ரீச் பண்ணுறதுக்கே லேட்டாகிருங்க. ஸோ வந்து நம்ம மூணாறு போகலை. மூணாறு வந்து நெக்ஸ்ட்டு ட்ரிப்பில் பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ராஜ்காட் போயிட்டுருக்கோங்க. லெஃப்ட்டில் ஒட்டி போயிட்டுருக்காப்புல, சொல்லாமா வேணாமாங்க, வெள்ளைக்கோட்டை தாண்டி போகிறாப்புல. சரியாக அனலைசிஸ் பண்ணலையா ரோட என்னன்னு தெரியலையே காய்ஸ். லெஃப்ட் வீல் வந்து ரொம்ப க்ளோஸாக போகுதுங்க. அதாவது அந்த ஒயிட் கோட்டை தாண்டி போயிடக்கூடாது. இந்த சேட்டன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லெஃப்ட் ஓட்டி போகிறாருங்க. சொல்லிடுவோமாங்க, நமக்கு வேறு மொழி தெரியாது. சேட்டா ரொம்ப ஓரத்தில் போறிய சேட்டா. லேண்ட்ஸ்லைடில் சின்ன கல் இருந்தால் கூட அப்படியே வண்டியை பரட்டி விட்ருங்க. சேட்டா லெஃப்டில் போகாத சேட்டா. பாருங்கள், வெள்ளைக்கோட்டை தாண்டி தான் ஓட்டிகிட்ருக்காப்புல. ஒருவேளை எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவரோ, கரெக்டாக அக்யூரேட்டாக ஓட்டுவாரோ என்னன்னு தெரியலையே. வேணாங்க, மலையாளத்தில் அப்புறம் நம்மளை கழிச்சு. ஸோ நமக்கு தேவையில்லாத வேலை. நமக்கு தேவை சீக்கிரமாக 10 மணிக்குள்ளே வீட்டுக்கு போகணும் கைஸ். ஸோ என்னங்க, லெஃப்ட்டு ரைட்டுன்னு நம்மளை போட்டு சாவடிக்குது. மூணாறு போகலாமா இல்லை நம்ம வீட்டை நோக்கி போகலாமான்னு ஒரே யோசனையாகவே இருக்குது கைஸ். என்ன பண்ணுவோம், இங்கே கொஞ்சம் நேரம் நிப்பாட்டுவோமாங்க. மூணாறு அடிமல்லேருந்தாண்டா நான் வரேன். வெள்ளத்தூவல் பல ஞாபகங்களை எடுத்துக்கிட்டு போகிறேங்க. பழைய ஞாபகங்களை வந்து ஒழிச்சிட்டேன், புதுசாக வாழ்க்கையை தொடங்க போகிறேன் கைஸ். ஸோ அதுக்காண்டி தான் ட்ரிப் வந்தது. அதுவும் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. ப்ரோ ஸ்கூல் முடிஞ்சு இப்போ தான் ஆர்வமாக வந்துட்டுருக்காங்க. 4 மணிக்கெலாம் விட்டாங்க போலங்க ஸ்கூல். கரெக்டாக 4:30 வெளில வந்து ஜாலியாக சுற்றின்னு இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி கேரளாலையும் சரிங்க, நம்ம ரைடிங் கிட்டு நம்ம பைக்ஸ்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி வியப்பாக தான் இருக்காங்க. யாரா அது, என்னடா இது கோமாளியே வேஷம் அப்படின்ற மாதிரி தான் கேட்குறாங்க. பல பேர் என்ன கேட்டிருக்காங்க கைஸ் நம்ம தமிழ்நாட்டில். ஸோ அதான் கேரளாலையும் ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ப்ரோ லிஃப்ட்டு கேட்குறாரு. வாங்க ப்ரோ. புரியல கொஞ்சம் அப்புறம் வாங்க வேறு கையில் வச்சுருங்க. ஓகே போகலாமா? ஸ்கூலா? புரியல. இங்கே புதியதா ரவுண்டு? ஆமாம். அதாவது ட்ரிப்பா? அதிரப்பள்ளியிலேருந்து வரேன். அதிரப்பள்ளியிலேருந்து வரேன். அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ். திரிஷூர்? ஆமாம். லாங் ட்ரிப்? புரியல. நீங்கள் லாங் ட்ரிப் முடிஞ்சு வரீங்க? ஆமாம், வீட்டுக்கு போயிட்டுருக்கேன் இப்போது. எங்கே? வீட்டுக்கு தமிழ்நாடு. எஸ். நீங்கள் ஸ்கூல் படிக்கிறீங்களா? ஸ்கூலாக படிக்கிறீங்க? ஸ்கூலில் 10th கிளாஸ். ஓ, பப்ளிக் எக்ஸாமா? பப்ளிக் எக்ஸாமா?
ஆ நார்மல் ஸ்கூல் தான். அதுக்கப்புறம் கிளாஸஸ் எல்லாம் ஆரம்பிக்கும். ஆ ஓ ஆக்சிடெண்ட்டா? இந்த ஓட்டோ அப்படியே சாரி. ஓ ஓ. நீங்கள் பேருங்க? என் பேரா? என் பேர் விக்னேஷ். என்ன? விக்னேஷ். விக்னேஷ். எஸ். தமிழ்நாடு இப்படி பூப்பாரா ரூட். பூப்பாரா, அப்புறம் வந்து போடி நாயக்கனூர். மந்த்லி ஒரு டைம் இல்லை 2 டைம் ட்ரிப்பு போயிடுவேன். ஓ எங்கே இந்த தவணை எங்கே போவேன்? எங்கே வேணாலும் போவேன். சிக்மங்களூர், கூர்க்கு, ஓ கர்நாடகா. மழை இருந்தால் எதுக்கு பயம்? மழை இருக்கும்போது எதுக்கு? ஆமாம் 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 ஓஃப்ரோடெல்லாம் சம்மமாக. ஆமாம். இந்த வழி ஃபஸ்ட் டைம் தெரியல, கூகுள் மேப் பார்த்து தான் வந்துட்டு இருக்கேன். ஸ்கூல் முடிச்சுட்டு என்ன பண்ண போகிறீங்க? முடிச்சுட்டு அப்படின்னா முடிச்சுட்டு அப்புறம் அடுத்த கோர்ஸ் பண்ணணும். அப்புறம் எல்லாம் வேலை தேடிப்போம். உங்கள் பேர் என்ன? என் பேர் கிருஷ்ணா. பிரசாந்தா? கிருஷ்ணாவா? பைக்லாம் ஓட்ட பிடிக்குமா? பைக்கு பிடிக்குமா? பைக்கெல்லாம் பிடிக்கும். பைக் பிடிக்காத பசங்களே இருக்கா? இந்த ஊர் பேர்? இந்த ஊர் பேர்? இந்த ஊர் பேர் நடுமட்டம். அதுக்கப்புறம் ராஜகுமாரி. ஓ இங்கே தான். இங்கே தானா? நான் இனிமே ஓ இது மேலே போகணுமோ? விட்டு வரவா? விட்டு வரவா? எவ்வளோ தூரம்? இல்லை ரொம்ப தூரம் உள்ளே போகணுமா? கீழே தானா? ஓ இதில் கீழே போகணுமா? ஓகே. சேனல் நேம் இருக்குது பாரு பின்னால், பெட்டி பாக்ஸ் பின்னால். ஆர்டிஆர் விக்கி. ஓகே பாருங்கள், உங்கள் வீடியோ போடுறேன். பாய் கைஸ். ஹியூமானிட்டியை பண்ணிட்டேங்க. நம்ம தமிழ்நாடாக இருந்தாலும் ஹியூமானிட்டி பண்ணுவோம், கேரளாவாக இருந்தாலும் ஹியூமானிட்டி பண்ணுவோம் கைஸ். பசங்களுக்கு காமனாகவே பைக்ஸ்னாவே ரொம்ப பிடிக்குங்க. பொண்ணுங்களுக்கு எப்படின்னு நம்மளுக்கு தெரியல. பைக் எடுத்துக்கிட்டு ஜாலியாக சுற்றணும் ப்ரோ அப்படின்ற மாதிரி தான் சொன்னார். காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போகணும், வேலைக்கு போயிட்டு ஜாலியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் ப்ரோ சொன்னார். ஸோ நம்ம இப்போ கேரளாவில் தாங்க சுற்றிட்டுருக்கோம். ஐஎம் கேரளா பாய், கேரளா ரைடர் அப்படின்ற மாதிரி தான் நிறையா பேர் பார்த்துன்னு இருக்காங்க. ஐயோ என்னங்க போலீஸ் கேஸா? வாட் ஹேப்பன்? ஆக்சிடெண்ட் போலங்க. ஸோ நண்பா, நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் கடைக்கு போகும்போது கூட ஹெல்மெட் போட்டுக்கிட்டு போங்க. அப்போக்கப்போ இது மாதிரி ட்ரிப் வந்து லைஃப்பை என்ஜாய் பண்ணிக்கணும் கைஸ். இல்லை எப்படின்னா வாழ்கிறதுக்கான அர்த்தமே தெரியாமல் போயிடும். எந்த வேலையெல்லாம் செஞ்சால் நீங்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்களோ அந்த வேலையெல்லாம் செய்யுங்க. அப்படி செய்கிறனால தான் நான் இப்போ ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்கேன் கைஸ். நிறையா ஃபெயிலியர்ஸ் லைஃப்லேயும் சரி, லவ்லேயும் சரி, நம்ம நண்பர்கள் மத்தியிலையும் சரி, எல்லாத்துலேயும் பெரிய அடிங்க. காசு பணம் இல்லை, ரொம்ப வந்து புவராக போயிட்டு இருந்தது கைஸ். எப்போ எனக்கு பிடிச்ச விஷயத்த பண்ண ஆரம்பித்தனோ, எனக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுறதுக்காண்டி மற்ற விஷயத்தெல்லாம் உதறி தள்ளணும், அப்போ தாங்க என்னோடய லைஃபே ஸ்டார்ட் ஆனது. ஸோ உங்களுக்கும் லைஃப் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி ட்ராவல் போங்க, லைஃப் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் கைஸ். நல்லா அவன் பைத்தியக்கார மாதிரி எப்போதுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுமே சொல்லிகிட்டு இருக்கான்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, இருக்கிறது ஒரு லைஃப் தானே. ஸோ அதை நமக்கு பிடிச்ச மாதிரி வாழணும். ஏதோ உள்ளூரில் சுற்றுற மாதிரியே சுற்றிட்டு இருக்கேங்க. தெரிஞ்ச இடத்துல ரைட் பண்ணுற மாதிரியே வேகமாக போயிட்டு ரைட் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். எந்த ஊராக இருந்தானாங்க, யாதும் ஊரே யாவரும் பேர் தானேங்க. ஸோ கைஸ், அடுத்த கில் ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு சமையலி பகுதிக்குள்ளே இறங்கணும், மறுபடியும் இப்போ ஏறிக்கிட்டு இருக்கோம். இது மாதிரி இன்னும் பல மலைகளை கடந்து நம்ம ஊருக்கு போகணும் கைஸ். ஸோ அடுத்து நம்ம தமிழ்நாட்டை ரீச் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு மினிமம் 50 கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்ராக்சிமேட்டாக. ஸோ போவோம் கைஸ், முடிஞ்ச அளவு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். லெஃப்ட்டு எவ்வளோ க்ளோஸாக போகிறோம் பாருங்கள். முடிஞ்ச அளவு எவ்வளோ லெஃப்ட்லேயே போகிறோமோ அவ்வளோக்கெல்லாம் நல்லது கைஸ். பிகாஸ் ஆஃப் ரைட்டில் ஏறி போனோம் அப்படின்னா ஆப்போசிட்டில் வரவங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அவங்களும் நம்ம லெஃப்ட்டில் தான் போகிறோம் அப்படின்ட்டு கொஞ்சம் ரைட்டில் விட்டாங்க அப்படின்னா ரொம்ப டேஞ்சருங்க. வாவ், என்னங்க செங்குத்து பள்ளமா? ஒரு திருவுமாங்க. கிராசிங்லாம் போட்டிருக்காங்க. ஸோ ஸ்லோவாகவே போய்க்கோங்க.
நம்ம தமிழ்நாடாக இருக்கனால எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது பாருங்க guys. பக்கத்துலேயே கேரளா இருக்குது, சுற்றி பார்க்க நிறைய இடம் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் ஊட்டி, கொடைக்கானல், அப்புறம் வந்து ஏலகிரி, ஜவ்வாது மலை, சேர்வராயன் மலை அப்படின்ற மாதிரி நிறையா இருக்குது. கொல்லிமலை, பச்சைமலை, ஒரு 7-8 பிளேஸ் தாங்க இருக்குது சுற்றி பார்க்குறதுக்கு. ஆனால் கேரளா ஃபுல்லாகவே ஹில்லாக தாங்க இருக்குது. நாங்கள் தேயிலை தோட்டத்துக்குள்ளே வந்துட்டோம். மூணார் வைப் வருதா? நாங்கள் லைட்டாக முது வலிக்குது. தமிழ்நாடு 67 பாடா 2 நாள் கழித்து மறுபடியும் தமிழ்நாடு போர்டை பார்க்குறேங்க. ஆனால் வந்து ஒரு காமனான விஷயம் இருக்குங்க, அது சொல்ல மாட்டேன், சொன்னால் பிரச்சனை வந்துடும். நம்ம தமிழ்நாடு டிரைவர்ஸ் வந்து ரொம்ப மோசமாக ஓட்டுறாங்க ஹில்ஸில், அவ்வளோவா வந்து பழக்கம் இல்லைல்ல கைஸ். ஸோ கேரளா டிரைவர்ஸ் பிரித்து எடுத்துகிட்டு போகிறாங்க. சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் சொல்லாமல் இருக்க முடியல. ஸோ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணேன் கைஸ். 30 மீட்டரில் லெஃப்ட்டு. அக்கா சேச்சி தமிழ்நாடு பஸ்ஸு, தேனிக்கு போகிற பஸ்ஸுன்னு நினைக்கிறேங்க. மூணாறு லெஃப்ட்டு. மூணாறு போனேன் அப்படின்னா நைட்டு 12 மணி ஆயிரம் வீட்டுக்கு போகிறதுக்கு. தேனி பைபாஸை பிடிச்சி வேகமாக போயிடுவேங்க. ஹைவே ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக வந்து தமிழ்நாடு ரீச் பண்ணிட்டோமா என்னன்னு தெரில, இன்னும் இல்லை நினைக்கிறேன். கேரளா வெஹிக்கிள்ஸ்லாம் நிற்கிது கைஸ். ஸோ பிளாக் பெல்ட் இருக்கப்போ ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க, எந்த ரோடாக இருந்தாலும் அடிச்சு நவுத்திட்டு போயிட்டே இருப்பாப்புல. ஐயோ போலீஸ் நிப்பாட்டுறாங்க கைஸ். கேரளா வெஹிக்கிள் தான், என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல.